அருகே பாபநாசம் பகுதிகளில் தொடர் கனமழையால் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்கள் முழுவதும் சாய்ந்து சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் உள்ள நாயக்கர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500 ஏக்கரில் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் சமீபத்தில் பெய்த தொடர் கனமழையினால் நாயக்கர்பேட்டை பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்கள் முழுவதும் சாய்ந்து அழுகிய நிலையில் சேதமடைந்து உள்ளதாகவும், தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டுத் தர கோரியும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இதுவரை பார்வையிடவில்லை எனவும் வாழை சாகுபடி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடத்தினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சிறு விவசாயிங்க பெரு விவசாயிங்க 2 பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேலே எங்கள் வாழை நஷ்டமாயிடுச்சுங்க. இந்த 3 நாள் பேஞ்ச மழையில் எந்த அதிகாரியும் வந்து வேளாண்மை துறையிலேருந்து யாரும் வந்து எட்டு கூட பார்க்கல இங்கே இன்னும். இதனால் எங்களுக்கு பல லட்சம் முதல் போட்டுருவோம். நாங்கள் பல லட்சம் முதல் போட்டு வாழைத்தாரில் முறிஞ்சு வீணாபி கிடக்குது. வாழைத்தாரி பூனார் கூட போகாது, அந்த அளவுக்கு நஷ்டமாயிடுச்சு. எங்களுக்கு இளத்தொழிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிடுச்சு. அரசு நிவாரணம் பார்த்து அரசாங்கம் தான் இப்போ மேம்படுத்தி எடுத்து செய்யணும். எங்களுக்கு நாகை அருகே தேவூரில் மார்கழி மாத பிறப்பை ஒட்டி ஐயப்பன் வீதி உலா நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் பிடாரியம்மன் ஆலயத்தில் மார்கழி பிறப்பை முன்னிட்டு மகாசக்தி ஐயப்பன் சேவா சங்கம் சார்பில் சிறப்பு ஐயப்பன் 18ஆம் படி பூஜை நடைபெற்றது. முன்னதாக மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பன் சாமி ஆலயத்திலிருந்து மேளதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பஜனை பாடல்கள் பாடி மாலை போட்ட ஐயப்ப பக்தர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஐயப்ப சாமிக்கு சிறப்பு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முல்லைப்பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் அணையின் நீர்மட்டம் 130 அடி உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் முல்லைப்பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழையினால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1407.69 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. இதனால் தமிழக பகுதிக்கு 1400 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. மேலும் அதிக அளவு நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அதேபோல் 18ஆம் கால்வாயில் தமிழக அரசு உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பண்ருட்டி அருகே நெல்லிக்குப்பம் தென்பெண்ணை ஆற்றில் கங்கா ஆரத்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் விஸ்வநாதபுரம் களிஞ்சிக்குப்பம் ஆற்றின் தடுப்பணையில் திருக்கண்டீஸ்வரம் சேனாபதி குருக்கள் தலைமையில் கங்கா ஆரத்தி விழா நடைபெற்றது. முன்னதாக விஸ்வநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள விஸ்வநாதபுரீஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து சிவவாத்தியம், சங்குலி முழங்க மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பகலசம், சிவவாத்தியம், சங்குலி முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு ஆற்றின் கரையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் ஆற்றின் தடுப்பணையில் கங்கா ஆரத்தி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். டங்ஸ்டன் ஒப்புதலை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என அரிட்டாப்பட்டி மலை மீது இரவு நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுமக்கள் முடிவு செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி கிராமத்தில் கழுஞ்சமலையில் 48 கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று கூடி டங்ஸ்டனுக்கு எதிராக அடுத்த கட்ட போராட்டம் குறித்து ஆலோசனைக் கூட்டத்தில் ஈடுபட்டனர். டங்ஸ்டன் ஒப்புதலை மத்திய அரசு ரத்து செய்யும் வரை தங்கள் போராட்டம் தொடர வேண்டும் என முடிவு எடுத்துள்ளனர். மேலும் இந்த திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்யும் வரை நாளை முதல் அரிட்டாப்பட்டி பகுதியில் 48 கிராம பொதுமக்கள் ஒன்று கூடி மாலை நேரங்களில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டங்களில் அடுத்த கட்டமாக தொடர் போராட்டங்களிலும் நூதன முறையில் ஈடுபட போவதாகவும் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.